ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ எதிர்பார்த்து கேட்ட உனக்கான அதிர்ஷ்டமயமான வாழ்க்கையை உன் கைகள்லையே நான் ஒப்படைக்க போகிறேன். இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த வராகி அம்மாவின் செயல்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி நடக்க போகிறதும் என் அருளால் உனக்கு நல்லதாகவே நடக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத மனக்கலக்கமோ குழப்பமோ உனக்குள்ளே வர வேண்டாம். நடந்ததையும் நடக்க போகிறதையும் நினச்சி கவலைப்படாம நான் காட்டும் வழியில் நான் சொல்கிறதுபடியே கேட்டு நடக்க ஆரம்பி என் செல்லமே. என் வாழ்க்கை பள்ளத்தில் இருக்கேன், நான் எப்படி மேலே வரப்போறேன்னு நினச்சி பதறாதே. சொடக்கு போடுற நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு உட்கார்ந்து வைக்க என்னால் முடியும். இப்போது நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், கூடிய சீக்கிரமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் உரிய ஏற்பாடுகளை சீக்கிரமே நான் செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்குன்னு ஆறுதல் சொல்லவும் உனக்குன்னு வழிகாட்டவும் யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படுற. உன் உள்ளத்தோட எப்போதும் நேரடி தொடர்பில்தான் இந்த வராகியம்மா நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. உடல் சோர்வாக இருக்குது, மனசும் சோர்வாக இருக்குது. என்ன செய்கிறோன்னு தெரியாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீ குழம்பிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சதால தான் உன் மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் போக்கி நீ மனசளவில் உடலளவில் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். இப்போதே உன் சோர்வை போக்கி நீ எல்லா விஷயத்திலும் வெற்றிகரமாக ஜெயிச்சு சாதிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்திகளையும் நான் கொடுக்குறேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சு முடிச்சிட்டு ஓய்வெடுத்தாலே போதும். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் வெற்றி தானாக உன்னை வந்து சேர்ந்துடுவேன் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நீ இருக்குது எனக்கு தெரியும். நீயே விலகணும்னு நினச்சாலும் விலக முடியாமல் தொடர்ந்து அதை செய்யவும் முடியாமல் தவிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா இந்த பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சிடுறேன். இது நாள் வரைக்கும் உனக்கு நான் காமிக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இனிமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து காட்ட போகிறேன். அதன் மூலமாக என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு நீ அழகான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாக என்னாவிலிருந்தே நீ கேட்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ மனசில் நினச்சதையெல்லாம் நினச்சபடியே உனக்கு முடிச்சு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே கூடாது. என்ன கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதாக இப்போது உன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனால் கொஞ்சம் இளைப்பாரி மனசுக்கு ஓய்வை கொடு. உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உனக்கு களைப்பை கொடுத்தாலும் நீ புது உற்சாகத்தோட மறுபடியும் உன்னுடைய வேலைகளை செய்யணும்னு தான் நினைக்கிற. இந்த உற்சாகம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகும் அற்புத சக்தியாக இருக்க போகுது. உன்னால் முடியுதோ இல்லையோ, ஆனால் உன் குடும்பத்துக்காகவே நீ எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட வேலை செய்கிற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய கவலைகளுக்கு ஒரு முடிவையும் உன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு தொடக்கத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் மனசு ஆனந்தம் அடையும்படியும் அமைதியாக மாறும்படியும் எல்லா நல்லதையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு செஞ்சு தர்றேன். ஒரு முடிவோ அல்லது முடிவை நோக்கி ஆரம்பமோ ஒரு சிலருக்கு முயற்சியின் மூலமாகத்தான் உருவாகும். அப்படிதான் உன் முயற்சிகளின் முடிவாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராயிட்டேன். நீ நன்மையான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற காலம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ நினச்சது நடக்கலாம் நினச்சிதான கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்போது எல்லாத்தையும் சரியாக நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என் பிள்ளையான நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி வருத்தப்படவே கூடாது. இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறதும் செய்கிறதும் உன் எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்துவது போல இருக்கலாம்.
உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது. யார் என்ன சொன்னாலும் நீ எதை நினச்சும் கவலைப்படாம உன் உள் மனசில் ஆழமாக என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும். எப்படியும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்துடுவேன் என் செல்லமே. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை முழு மூச்சா முழு முயற்சியோடு செஞ்சால் போதும். யாரோ கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு நீ எதையும் அடுத்தவங்களுக்காக செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சதை உன் மனசார நீ மகிழ்ச்சியோடு செய்யும்போது தானே உன் வாழ்க்கை நீ நினச்சது போல மாறும். எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. நீ தேடும்போது உனக்கானது எங்கே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உனக்காக நீ ஆசைப்பட்டது உன்னை வந்து சேரும். ஆனால் நீ சும்மாவே உட்கார்ந்திருக்கும் போது எல்லாமே தானாக வந்துடும்னு மட்டும் மனக்கணக்கு போடாத. ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா அதை அடைவதற்கு நீதான் முழு முயற்சியோட வேலை செய்யணுமே செல்லமே. என்ன உன்னுடைய உயிருக்கு உயிராக நீ நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ என் மேலே வச்சிருக்கிற தூய்மையான பக்தி தான் என் மனசையும் குளிர வச்சிருச்சு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையும் வருவதற்கு இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்க காலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து கவலைகளற்ற சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்லமே. உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனை முடிஞ்சவொடனே இன்னொரு பிரச்சனை வருவதாகவும் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையும் சச்சரவும் அமைதியின்மையுமே உன் வாழ்க்கையில் இருக்கே நினச்சி வருத்தப்படாத. உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே நினச்சி நீ வருத்தப்படுறதையும் புலம்புறதையும் பார்த்து தான் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அழகான வாழ்க்கையை ஒப்படைப்பதற்காகவும் உன்னை தேடி வந்தேன். நிச்சயமா உன் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்துகிறேன் செல்லமே. உன் கை விரலே உன்னை குத்தியது போல உன் கூட இருக்கிறவங்களே உன்னை ஏமாத்துறதையும் கஷ்டப்படுத்துறதையும் உன்னை திட்டுறதையும் உன்னை தூற்றுறதையும் என்னால் பார்க்க முடியலை. நீ அன்பாக இருக்கும்போது எல்லாரும் அன்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போது உனக்கு ஒரு பிரச்சனைனோடனே எல்லாரும் வேறு மாதிரி நடந்து கொள்வதை உன்னால் தாங்கிக்க முடியலையா? அன்பாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கும்போது இன்னொரு மாதிரி ரெண்டு முகமூடியை போட்டுக்கிட்டு பேசக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் மற்ற எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நீ தான் வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போகிற. மனிதர்களின் மீது அதீத அன்பும் பற்றும் நம்பிக்கையும் வச்சதுனால தான் இப்போது நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறங்கிறது இப்போதாவது உனக்கு புரியுதா? நான் எத்தனையோ முறை யாரையும் முழுசாக நம்பாதன்னு சொன்னேன். ஆனால் நீ எல்லார் மீதும் அன்பும் பாசமும் பற்றும் வச்சு இப்போ நம்பிக்கை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் நீ என்னை நாடி வந்த பிறகு இப்படி நீ முழுசாக தோத்து போகும்படி உன்னை விட்டுட மாட்டேன். முதல்ல உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குறேன். நீயும் நிம்மதியோடு என்னை முழுசாக நம்பி வா. நீ நம்பினதை மற்றவங்க உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுறுத்துறது ஒரே ஒரு விஷயம்தான். உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ அவ்வப்போது உன்னுடைய எண்ணங்களை கவனித்து நீ சரியாதான் யோசிக்கிறியா, சரியாதான் வாழ்க்கையை வாழ்றியான்னு யோசித்து கவனித்து பாரு. எப்போதுமே வாழ்க்கையை நேர்மறையாக வாழ்வது முக்கியம். முன்ன நீ எதிர்மறையாக யோசிப்ப, சில தப்பான விஷயங்கள் செய்வ, சில பேரை பார்த்து பொறாமப்படுவ, கோபப்படுவ, சண்டை போடுவ. இப்போது முன்பு இருந்ததை விட உன் குணத்திலையும் மனசுலையும் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் வந்திருக்கு. இருந்தாலும் அவ்வப்போது சில எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ யார் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ, உன் குடும்பத்தில் இருக்கவங்க யார் சந்தோஷமாக வாழணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, அது எல்லாத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் திறமையை உணராத மனிதர்கள், உன் அருமை பெருமையை புரிஞ்சிக்காத மனிதர்கள் தான் உன்கிட்ட சண்டை போடுவாங்க. உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிச்சயமாக உன்னையும் ஊக்குவித்து உனக்கும் வழித்துணையாக வழிகாட்டலாக இருந்து அவங்களும் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி
உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்கள உன்னை நோக்கி கூட்டிட்டு வர்ற வேலையை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இழந்த பிறகும் என்னை முழுசா நம்புறவங்கள நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ஆனால் ஒரு சிலர் என் மேலே கொஞ்சம் சந்தேகத்தோடையும் கொஞ்சம் நம்பிக்கையோடையும் வராகி அம்மா உண்மையிலேயே இருக்காங்களா, அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களான்னு பலவிதமான யோசனைகளோடும் குழப்பங்களோடுமே என்னை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கை கொண்ட மனசுக்குள்ளதான் நான் நல்லதை செஞ்சு தருவேன். முதல்ல நீ ஓ மேலே தன்னம்பிக்கையோடும் என் மீது நம்பிக்கையோடும் என்னை நோக்கி ஓடிவா. நீ கேட்டதை உன் கைகள்லையே நான் அள்ளி அள்ளி கொடுத்துடுவேன் என் செல்லவே. உறவுகளும் சொந்த பந்தமும் உன்னை நிராகரித்தாலும் அதை பார்த்து நீ மனக்கலக்கம் அடைய வேண்டாம். ஏன்னா உன்னுடைய வலிமை என்ன, உன்னுடைய திறமை என்னன்னு உனக்கு தெரியும் தானே. நீ நம்பின உறவுகளாக இருந்தாலும் சரி, நீ நம்பி பழகுன நட்புகளாக இருந்தாலும் சரி, உன்னை நிராகரித்து உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சு உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அது அவங்களோட தலைவிதி. நம்மளை விட்டு விலகி போய் அவங்க கஷ்டப்படணும்னு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை அப்படியே விட்டுவிடு. உன் கர்ம வினையின் காரணமாக தான் நீ இப்போது இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட. அதை புரிஞ்சிக்காம உன்னை நிராகரிச்சுட்டு போகிறவங்க அவங்களும் கர்ம வினையில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க. ஆனால் இப்போது உனக்கான வாழ்க்கையில் உன்னுக்காகவே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சதின் பலனாக நான் இப்போது உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய வந்துட்டேன். என் அருளை நீ பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் என் செல்லமே. இனி உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த வராகி அம்மா எப்படி உன்னை கைவிடுவேன்? என்னுடைய கருணை மலையால் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து நல்லது எல்லாத்தையும் நிச்சயமாக செய்வேன். நீ காத்திருக்கணுன்ற அவசியமே இல்லாமல் உன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இன்றே நான் நிறைவேற்றி கொடுத்துடுறேன் என் செல்லமே. நீ சோதனைகளையும் கஷ்டங்களையும் இத்தனை நாளாக எந்த அளவுக்கு தாங்கினியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இப்போது உயர்வு உண்டாக போகுது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவுங்கிறது போல தான் உனக்கான இன்னல்களுக்கான முடிவை சுபமாக உனக்கு இன்பமாக நான் தரப்போகிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் சகிச்சு பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீனா சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். இந்த வராகியம்மா உன்னுடைய கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனஸ்தாபங்களையும் மன வருத்தத்தையும் மன பாரத்தையும் போக்கி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ கோபமே படாமல் எதுக்காகவும் அழுகாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் தலையை ஆட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. எப்போவாவது நீ உனக்கு பிடிக்காததை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அல்லது என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் அல்லது சிரிக்கிறத நிறுத்திட்டு கோபப்பட்டாலும் உன்னை கெட்டவன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருப்பது தான் இந்த உலகத்து மனிதர்களுக்கான ஒரு நியாயம். அவங்கவுங்க நியாயப்படி யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீ எப்போதும் உன் குணத்தை உனக்கு சரியாக வச்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல குணங்களோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னுடைய இடத்தை எப்போதும் யாராலுமே நிரப்பவே முடியாதுன்ற அளவுக்கு நீ தனித்தன்மையோட தனித்திறமையோடு சாதிக்க போற. உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றிகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் நிச்சயமாக உனக்கு தருவேன்.